வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 120 காண்போமா? சூரியனின் இயக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஸ்ரீமத் பாகவதம். சுகவுவாச்ச ஏதாவான் ஏவ பூவலயஸ்ய சந்நிவேச பிரமாண லக்ஷணதோ வியாக்கியாதக. சுகதேவர் கூறினார், அன்பார்ந்த மன்னனே, நான் கற்றறிந்த அறிஞர்களின் கூற்றுப்படி உனக்கு இந்த பிரபஞ்சத்தின் அளவினை பற்றி கூறியுள்ளேன். பூமியின் கீழ்ப்பகுதியினை புரிந்து கொள்வதின் மூலம் ஒருவனால் அதன் மேற்பகுதியிலும் அளவிட முடியும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். மேல் உலகத்திற்கும் பௌதீக உலகத்திற்கும் இடையில் உள்ள வான்வெளி பகுதி அந்தரிஷம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கவில்லை, கோள்களைப் போல் இயங்குகின்றது. சூரியனின் இயக்கமே இரவு பகலை ஏற்படுத்துகின்றது. கோள்கள் அனைத்திற்கும் அரசராக சூரிய தேவன் விளங்குகிறார். அனைத்து உயிர்களும் சூரியனின் ஒளியினாலேயே உயிர் வாழ்கின்றன. பகவானின் கட்டளைக்கு ஏற்ப சூரிய தேவனின் பயணமானது தென் திசை, வடதிசை அல்லது மத்தியில் பயணம் செய்யும் பொழுது மெதுவாக, வேகமாக மற்றும் சமநிலையில் செல்கின்றது. மேஷ ராசியில் மற்றும் துலா ராசியில் சூரியன் செல்லும் பொழுது பகல் பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்கின்றது. ரிஷப ராசியிலிருந்து கடக ராசி வரை பயணம் செய்யும் பொழுது பகல் பொழுது அதிகமாக காணப்படுகிறது. பின்னர் துலா ராசியில் இரவும் பகலும் சமமாகும் வரை ஒவ்வொரு மாதமும் அரை மணி அளவில் படிப்படியாக குறைகிறது. சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து துவங்கி 5 ராசி மண்டலங்களில் பயணம் செய்யும் பொழுது, அதாவது மகர ராசி வரை பகல் பொழுது குறைகின்றது. அதன் பிறகு மேஷ ராசி வரும் வரை இரவும் பகலும் சமமாகும் வரை ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக அதிகரிக்கின்றது. தென் திசையில் சூரியன் பயணம் செய்யும் பொழுது பகற்பொழுதுகள் நீண்டதாகவும், வடக்கு திசையில் பயணம் செய்யும் பொழுது இரவு பொழுதுகள் நீண்டதாகவும் இருக்கின்றன. ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், மன்னனே, சூரிய பகவான் மானசோத்திர மலையினை வட்டமாக சுற்றி வருகிறான். மானசோத்தானி நகரம் இருக்கின்றது, அது இந்திரனால் ஆளப்படுகிறது. தென் திசையில் யமராஜன் வாழும் சம்யமனி என்று ஒரு நகரம் உள்ளது. மேற்கு திசையில் வருணதேவன் வாழும் நிம்லோச்சனி நகரம் காணப்படுகிறது. வடதிசையில் சந்திரன் வாழும் விபாவரி நகரம் உள்ளது. சூரியனின் உதயம் நண்பகல், சூரிய அஸ்தமனம் நள்ளிரவு அனைத்தும் தகுந்த நேரங்களில் நடைபெறுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய தொழில் தர்மங்களை செய்ய முடிகின்றது. சுமேரு மலையில் வாழும் உயிரினங்கள் நண்பகலில் எப்பொழுதும் வெப்பத்திற்கு ஆளாகின்றனர். காரணம், சூரிய பகவான் எப்பொழுதும் உச்சியிலேயே வந்து காணப்படுகிறார். சூரியன் முதலில் உதிக்கின்ற நாடுகளுக்கு நேர் எதிர் திசையில் இருப்பவர்கள் அப்பொழுது சூரிய அஸ்தமனத்தை காண்கின்றனர். சூரியன் தமது தலைக்கு நேராக உச்சியில் இருக்கும் நாட்டில் உள்ளவர்களுக்கு நேர் எதிர் திசையில் உள்ள நாட்டினருக்கு இப்பொழுது நள்ளிரவாக இருக்கும். சூரியன் அஸ்தமிக்கும் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நேர் எதிர்கோட்டில் இருக்கும் நாட்டை சென்று பார்த்தால் அங்கே சமயத்தில் சூரியனின் அஸ்தமனம் காண முடியாது. சூரிய பகவானின் பயணமானது முதலில் இந்திரன் இருப்பிடத்திலிருந்து தொடங்கி யமராஜன் இருப்பிடத்திற்கு சென்று வருண பகவானின் இருப்பிடத்தை அடைகின்றார். தொடர்ந்து சந்திரதேவனின் இருப்பிடமான விபாவரிக்கு சென்று மீண்டும் இந்திரனின் இருப்பிடத்தையே அடைகின்றார். இதேபோல்தான் சந்திரன் மற்றும் மற்ற கோள்களும் தமது பயணத்தை மேற்கொள்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு சூரியன்தான் இருக்கின்றார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒரு பிரபஞ்ச தேவன் இருக்கின்றார். பிற லோகங்களில் பிற தேவர்களும் இருக்கின்றனர். ஆனால் சூரியன் மட்டும் ஒன்றே ஒன்றுதான். ஸ்ரீமத் பாகவதம். ஏவம் முகூர்த்தேன சதுஸ்த்ரிம்ஷத் லட்சயோஜனானி அஷ்டசதாதிகானி சௌரோரதஸ்த்ரயீமயோசௌ சதஸ்ருஷு பரிவர்த்ததே புரீஷு. திரயீமையும் அல்லது ஓம்பூர் புவஸ்வக வழிபாட்டின் மூலம் சூரிய தேவனின் ரதம் மேலே குறிப்பிடப்பட்ட தேவர்களின் நகரங்களை ஒரு முகூர்த்தத்திற்கு 3,40,800 யோஜனங்கள் என்னும் வேகத்தில் கடந்து செல்கிறார். சூரிய தேவனின் ரதத்திற்கு சம்பத்சரம் எனப்படும் ஒரு சக்கரம் மட்டுமே உண்டு.
12 மாதங்களும் அதன் 12 ஆரங்களாகும். 6 பருவ காலங்களும் வளையத்தின் 6 கூறுகளாகும். 3 சாதுர்மாசிய காலங்களும் சக்கரத்தில் உள்ள குடத்தின் 3 பகுதிகளாகும். சக்கரத்தின் ஒரு பக்கம் சுமேரு மலையில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு அச்சு மானசோத்திர மலையின் உச்சியில் பொருத்தப்பட்டு உள்ளது. அதனால் இது ஒரு இயந்திரத்தை போல் தொடர்ந்து மானசோத்திர மலையில் சுழல்கிறது. சூரியன் கடகராசியில் நுழைந்து சிம்ம ராசியில் பயணித்து தனுர் ராசிக்கு வரும் காலநிலை தட்சிணாயனம் ஆகும். சூரியன் மகர ராசியில் நுழைந்து கும்பராசியில் பயணித்து மிதுன ராசிக்கு வரும் காலநிலை உத்தராயணம் ஆகும். சூரியன் மேஷ ராசியிலும் துலா ராசியிலும் இருக்கும் பொழுது இரவு பகலின் காலநிலை சமமாக உள்ளது. காயத்ரி மற்றும் வேத அளவுகளின் பெயர்களை கொண்ட குதிரைகள் அருணதேவனால் இதில் பூட்டப்பட்டுள்ளது. சூரிய தேவனின் இயக்கத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 121 காண்போமா? நன்றி, வணக்கம்.